இரண்டாவது ஆலயத்திலே கொழுமை இருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆலயத்தின் கொழுமை. ஆலயத்தின் கொழுமை என்னவென்றால், அ ஆலயத்தில இருக்கிற வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, வசனம் பெருகி இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆலயத்திலே வசனத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அதனாலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். ஆலயத்தினுடைய கொழுமை செழிப்பாய் இருக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 122வது சங்கீதம் 1ஆம் வசனம், ஆலயத்தில் வருகிறவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். வசனத்தை கேட்கும் போது மகிழ்ச்சியா இருப்பார்கள். அதுதான் ஆலயத்தினுடைய கொழுமையா இருக்கிறது. அந்த ஆலயத்தின் கொழுமையாகிய அந்த வசனத்தினாலே நீங்கள் பலன் அடைவீர்களாக. மூன்றாவது ஆலயத்தினுடைய மகிமை. ஆண்டவர் ஆலயத்திலே மகிமை வைத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று வாசிக்கிறோம். இந்த மகிமையின் நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், விரோதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். 68ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய பகைவர்கள் நம்மை தேடி வருவார்கள். அதே 68ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே வசனத்துல இன்னொன்னு சொல்லுகிறாரு, மாற்ற முடியாத மனிதனை தேவன் மாற்றுவார். அதுதான் ஆலயத்தில் இருக்கிற மகிமை. ஒரு பாவியாக தேவ சமூகத்தில் வரும்போது, ஆலயத்துக்குள்ள வந்து போகும்போது தேவ மகிமையினால் இவன் நிரப்பப்படுகிறான். மாற்றவே முடியாத அந்த மனிதனை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. சம்பூர்ணம் என்று சொல்கிற அந்த 3 காரியம், ஆலயத்தின் நன்மையினாலே நிரப்பப்படுவீர்களாக, ஆலயத்தினுடைய கொழுமையினாலே நிரப்பப்படுவீர்களாக, ஆலயத்தினுடைய